இப்போதான் கரெக்டாக ஹாய் ஹலோ தூங்கல என்ன மணி 11:30 மணி ஆகுதுங்க. இப்போதே வேலை முடிச்சு வாரோம். இன்னும் தூங்கலை பார்த்துங்க ஒருத்தர் கூட. ஆத்தே ஆத்தே பார்த்து 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 எல்லாம் தூக்கிட்டு வாங்க ஓடி நண்டை கட்டி பார்த்த நண்டு கட்டி கொஞ்சம் இருக்குது. அது பெரிய ராவணத்தை உண்டாக்கிருக்கு. நீ அங்கே பின்னாடி இருந்தா எவ்வளோ மணியை பாருங்க எவ்வளோ மணிண்டு 12:45 12:45 சாத்தே ஆத்தே என்னை பற்றி அப்பு தனி வந்து ஒரு கும்பிட்டாத்தே கும்பிட்டு கருமாயப்படுறாப்பு தடிக்க டக்குனு பார்த்தேன் சிலிண்டரை கொண்டு வரட்ட அம்மாச்சி தள்ளுத்தே நீ தெரியல கூட நிற்காதடி இங்கிட்ட வந்து இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் காசு மட்டும் குடு செலவாயிடும். உழைக்கிற காசு அது மட்டும் ஈஸியாக செலவாகுது. அது எப்படி தண்ணியை கலந்து சில்லு தண்ணியை கொடுமா அதை குடிச்சா நல்லா ஆத்தே கையில் காலெலாம் வலிச்சு கிடட்டேன். எந்நேரம் போனவுங்க 4 மணிக்கு போனவுங்க 5 6 7 8 9 10 11 எதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாரும் உழைக்கிறான் இது எதுக்கு காட்டி கொடுத்துட்ற அப்படின்னு கூட சில பேர் நினைப்பேன். மனசெல்லாம் பிறந்தா ஏதாவது ஒரு இதை நோக்கி ஓடணும். அதுக்கிட்ட வேற என்ன தாடி இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு 4 மணிக்கு போனோம். காசு சம்பாதிக்கிறது அம்பிட்டு ஒரு கஷ்டமாக இருக்கும். செலவழிக்கிறது பாருங்க. காலையில் ஒரு சிப்பம் இது அரிசி கறி அப்படியே எடுத்தோம்னு வச்சுங்க கடற்கடன் கழியாயிரும். அப்படித்தான் ஒரு நிமிஷத்தில் செலவழிச்சிடலாமுங்க. பணம் சம்பாதிக்கிறது பல வாக்கில் கஷ்டப்பட வேண்டியது. 11:45 வரைக்கும் எல்லாரும் முடிச்சு கிடைக்கிய லீவ் உண்டவும் முடிச்சுட்டு இருக்கீங்களாக்கா. தூங்க வந்தேன் அப்படி வரும். சரி நான் கேட்டேன் பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இந்த என்ன கலரு என்ன கலரு ஏது கலர்லாம் தெரியாது. இந்த சண்டை சமையக்குள்ள கிடக்கு இரு எடுத்து காட்டுறேன். இந்த வாங்கிட்டு வந்துக்கு தீமண்டங்க தின்னுங்க போது மிளகா பச்சி போட்டுட்டு மிச்சம் இந்த கிரேப் இந்த கிரேப் உழைக்கிறது எதுக்கு திங்கத்தானே. இந்த அம்மாச்சிக்கு இந்த கடலையை கொடு நடக்கடலைண்டா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடலையை கொடு இந்தா இந்த நண்டு நண்டு அதுக்கிட்டே பின்னாடியே இருந்துச்சு. இந்த நண்டு போய் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் மட்டத்தை பூரா எடுத்து வச்சு காலையில் தும்பாங்க. நீ ஏற்றுக்கு தின்னு கிடக்காது. பூ முட்டு தக்காளி பழம் இந்தாயா தக்காளி பழத்தை பிடிச்சில் கொட்டி வைக்க என்ன பெத்தாரு பெத்தாரு என்னடி கேட்டது பொம்மையே இல்லைப்பா. ஒரு பொம்மை இல்லை. பொம்மை கிடைக்கானா இதுக்க போயிட்டு வரேன். பொம்மையே வேலையே கிடையாது. இருந்தா இந்த இது வச்சுக்கோ லைட்டாக வந்து வச்சா சரி போயிட்டு போகுது. அப்படி இது என்னது வெங்காயம்ங்க 1.5 கிலோ 50 ரூபாய்ங்க வெங்காயம் பரவலாம் படஞ்சி. இந்த பலாச்சலம் ஒரு பலாப்பழம் தூக்கி கொடுங்க சீமா பண்ணுறேன் தூக்கி தராருல 20 ரூபாய்க்கு வாங்குறேன். ஒரு 6 சோளம் 7 சோளம் இருக்குது வாங்குறேன். கட்டுப்படி ஆகுதுல எது எவ்வளோ வாங்கி போட்டேன். சீமாப்பா அவருக்கு போட்டு விட்டாரு என்னமோ. ஏப்பா பாப்பா விட்டு லிப்டிக்கும் இது வச்சுட்டு வந்தேன் பாரு கடையில் எடுத்து வச்சேடா. அச்சோ அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு 3 ஆம்பளைய வந்து யூடியூப் சேனல் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவள் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த இதுலேயே வச்சுட்டு இருந்தேன். சீமா நீங்கள் சத்தியமாக பார்க்கலையா? அந்த பேப்பர்லேயே வச்சுட்டு இருந்தேன் சீமா. இப்படிலாம் கேட்க பண்ணாது அதெல்லாம் இல்லை அடுத்து வச்சு அதானே என் காசில் கரைச்சிமா போய் போட்டு வருவாரா பொட்டு அந்த இது வாயில் ஒரு லிப்பாம் போடுறது எங்க அந்த பிரேஸ்லெட்டு பிரேஸ்லெட்டாக இருந்தா பிரேஸ்லெட் ஏய் கலர் கலரா தனியாக தான் வச்சுக்கிறா. உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வர அடுத்த இன்னும் உனக்கு பிறந்த நாள் வருதுல நண்டு மனசா. அப்ப நிறைய கிஃப்ட் வாங்கி நானே கிஃப்ட் பண்ணிடுறேன் உனக்கு. அப்படியே அடுத்த வாரவுங்க யாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வராங்களே மக சொல்றா மானசா
அவங்களுக்காக வாங்கிட்டு வரணும். நம்மள செய்யறது அம்மா அந்த பாக்கெட்ல என்ன நினைச்சு எந்த பாக்கெட்டா? இந்த மண்டபட்டி வைத்து அம்மா கொண்ட விடுறதுக்கு எப்பவும் கொண்டதாங்க விட்டுருவேன். டக்குனு முறிஞ்சு வச்சு அதோட இது ஒரு காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி. இந்த ஒரு ரைஸ் வேண்டதுக்கு சாப்பிடுங்க. ஆமா அப்புறமா ஓப்பன் பண்ண இதுல இருக்கா அந்த வெள்ளரி பழம். இதுவா வெள்ளரி பழம் அந்த வெயிலுக்கு நல்லதுல ஊற்றிக்கிட்டு அது காய்கறி தான். அதை அதுக்கு தூக்கி தர்றேன். எப்படி எங்க பொழுது போய்கிட்டு இருக்குங்க, ஓடுது நம்மளுக்கு மனசுக்கு. உழைக்கிறேன், நீங்க நினைக்கிறீல்ல நகை ஓடுறேன், நட்டு போடுறேன், சேலை கட்டுறேன், மினுக்கிறேன், குளுக்குறேன்ட்டு. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏத்தேன் சும்மா இருத்தேன், நான் மக்கள்கிட்ட கேட்க போறேன். 4 வார்த்தை கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு மனுஷன் இப்படி இந்த சேலையோட இந்த சேலை என்ன சேலை, பழைய காலத்து பழைய சேலை. இந்த சேலையோடையும் இந்த மண்டையோடையும் இந்த கொண்டையோடையும் இந்த இப்படித்தான் கழுத்தோட இப்படி போய் வேலை பார்க்குறேன் நான். எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? நல்ல நாள் வரையில் அன்னைக்கு நம்ம நல்லா சேலை கட்டி நல்ல நகையெல்லாம் போட்டு நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? நம்ம சந்தோஷமாக வாழண்டா. எப்படி சந்தோஷமாக வாழண்டா? விதவிதமாக துணி எடுத்து போட்டு விதவிதமாக ஊர் சுற்றி விதவிதமாக ஃப்ரெண்டு பிடிச்சி உலகம் சுற்றி பார்த்து அப்படி வாழ்கிறதுல சந்தோஷம் இல்லை. நம்ம கௌரவமாக வாழ்ந்து கௌரவமாக நம்ம மரியாதையோட எந்த மரியாதை குறைச்சலும் இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ணன் சொல்கிறத கேளுங்க. சுடிதார் பிடிக்கலைண்டா எதுக்கு அந்த ஆட்டாமல் இது பண்ணிட்டேன். நீ ஆட்டுன்னு ஆட்டுறதுக்குள்ள அவங்க கண்ணுது பண்ணிடு. இது லைட்டை காணமா, லைட்டு அமர்ந்து வச்சோ. அப்படி அவர் சொல்கிறத கேளு முடியுமான்னு சொல்கிறீங்க. நான் கேட்பாம இருப்பேன். நாங்கள் என் புருஷன் சொல்ல கேட்கறதுனால தானே என் புருஷன் என்னை எம்பிட்டு பாசமாக வச்சுக்கிறதுக்கு காரணமே அவர் கிழிச்சு கோட்டை தாண்டாமல் இருக்கிறதுனால தான். வாய் இம்பிட்டு பேசுகிற நீ போய் அப்படி இருப்பியாக்கும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணுச்சுட்டா நான் நிரூபித்து காட்ட முடியாது. என்ன நான் நடக்கிற நடைமுறையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பொய்யா நெசமான்றது என் சொந்த பந்தம் என்னை விட்டார் உறவுகள் பூரா நான் சொல்கிறது இதில் பேசுகிறது பூரா பொய்யா உண்மையானு தெரிஞ்சுவேன். தள்ளி இருக்கிற உங்களுக்கு நடைமுறையில் காட்டத்தே முடியும். அதை நிறுவனம் பண்ணி நான் செய்ய முடியாது. நிறுவனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நிறுவனம் பண்ணாலும் அதில் ஒரு சந்தையை வரத்தையும் செய்யும். மனுஷனா பிறந்தான் என்ன அந்த பூ வச்ச வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு நடிக்கிறேன்றீங்கலாம் ஒரு சில பேர் கமாண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கமாண்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே தோணுது அதை கமாண்ட் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு என் புருஷன் ஏன் சொல்லு கேட்டு அவர் சொல்ல கேட்டு நான் இருக்கேன்டா. 2 பேரும் சரியாக இருக்கும். எந்த தராசு இப்படி நிற்கையில் 2 பக்கமும் சரிசமமாக இருந்தால் ஒரே நேரில் நிற்கும்ல முள்ளு. எந்த பக்கமும் இழுவ வரி இல்லை. அவர் நான் சொல்கிறத கேட்டு எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவர் சொல்கிறத கேட்டு நான் இருக்கேன். சுடிதார் ஓடணுன்றது ஒரு சின்ன ஆசை, மனசில் பார்த்து ஆசை இருக்கும். வீட்டுக்குள்ளேயாவது போட்டு பார்த்து காட்டுவோமாண்டு ஒரு நாளைக்கு அவர் பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டேன் போட்டு நிச்சயமா பார்க்கணும். உள்ள பேண்ட்டு போகவே போகாது. இது உனக்கு தேவையா? ஓடிக்கு இருக்கு போ அப்படின்றார். அது நம்ம புருஷன்கிட்ட அது பண்ணுறது. புருஷன் ரசிக்கத்தான் துணிமணி எட்டுறோம், நகை ஓடுறோம், பூ வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம். என்ன ஊர் உலகத்துக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம புருஷன் ரசிக்கத்தேன். நம்ம புருஷனுக்கு இந்த உடை பிடிக்கலைன்னா அந்த உடையை போடாமல் இருக்குது. அதில் அப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால தான் குடும்பத்தில் எந்த கரைச்சல் இல்லாமல் இருக்கத்தே. அப்படி விட்டு கொடுத்து போயிடுவேன். அப்படித்தான் போயிடுவேன். மனசுக்குள்ளே ஆசையே இருந்தாலும் நம்ம புருஷன் சொல்லிட்டார்ல. இப்போ அன்னைக்கு அவங்க தங்கச்சியோட தான் போயிருந்தேன் இதுக்கு கடைக்கு. அவங்க தங்கச்சியோட தான் போயிருந்தேன் பார்த்துங்க. ஃபோன் அடிக்கிறாரு. ஏம்மா 8 மணி ஆயிடுச்சுமா, என்னம்மா கடையில் இருக்கீன்னு. அந்த ஒரே ஒரு ஃபோனு தான், இந்த ஒரு சொல்லுதான் சொன்னார். எந்த சாமானியும் என் நாற்று நான் வாங்க விடலை பார்த்துங்க. வைக்க நான் ஆட்டோவை பிடிச்சி வேகமும் என்னடி இப்படி பயப்படுற கிடந்து எங்கள் அண்ணன்ட்ட நான் சொல்லிக்கிற மாட்டேனாண்டாங்க. நீங்கள் சொல்கிறப்ப சரிடா சரி அப்படின்வார். ஆனால் வீட்டுக்கு நம்ம புரிச்சு நம்மளை கண்டிச்சா அது நம்ம சங்கடத்தை உண்டாக்கும். உங்கள் தங்கச்சியோட தானே நான் போனேன் அப்படின்னு சண்டையை உண்டாக்கும். அதுக்கு அவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஓடி போய் அவர் சொன்ன நிமிஷம் நம்ம முன்னாடி வந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளை எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேன். நம்ம புருஷன் நம்மளை கண்டிக்கிற அளவுக்கோ நம்மள கேள்வி வைக்கிற அளவுக்கோ நம்ம நடந்துக்கிற வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால தான் இந்த கல்யாணம் முடிச்சு என்னை பிடிக்காம தான் கல்யாணம் கட்டிட்டு வந்தார். நெசமாவே சொல்கிறேன், என்னை பிடிக்காம தான் கட்டிட்டு வந்தார். பிடிக்காம கட்டிட்டு வந்த புருஷனை எப்படி இந்த அளவுக்கு எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்றது நான் தான், என்னோட அறிவு திறந்தேன், என்னோட யோசனை தான். இப்போ 80 பேர் இதில் பேசி என்னென்னமோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னோட வார்த்தைகள் பேசி 80 மக்கள் பார்த்து லைக் பண்ணுறீங்க? ஒரு ஈர்ப்புத்தன்மை மாதிரி இருக்குன்னு தானே. உண்மையாக பேசுது இந்த பிள்ளை, நாட்டில் நடக்கிறத கரெக்டாக சொல்லுது, அப்படி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டானே. அதே மாதிரி தான் என் புருஷன். நான் ஹாஸ்டலில் கஷ்டப்பட்டதுலேருந்து நான் எனக்கு கிடைக்காத அன்பை பற்றியும் அதை பற்றி எடுத்து பேசுகிறப்ப
என் புருஷனுக்கு வந்து ஒரு சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு நம்ம எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். அப்புறம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க கமாண்டில், சருமாவை ஒரு ஆம்பளை பையன் வச்சிருக்கியே, ஒரு ஆம்பளை பையனையும் வந்து பேச விடாமல் அவனை வாழ்த்து சொல்ல விடல பண்ணுதி அப்படின்ட்டு. உண்மையிலே வெட்கப்பட்டுக்கிட்டு வார்த்தை வராதா? ஒரு தடவையெல்லாம் பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ சொல்ல வார்த்தை வரல. இந்த என் மகா கிண்டல் பண்ணுறா, சிரிக்கிறா, அதனால கோவப்படுறேன். அதுக்கு தேனை தவிர மற்றபடி அவனை காட்டக்கூடாதுலாம் கிடையாது. நான் என் மயனை வெடுக்குன்னு பேசுகிறேன், சில பேர் சொல்லியிருந்தேன். பொம்பளை பிள்ளைகிட்ட மாதிரி பாசமாக பேசுகிறேன் இல்லைன்னு. எங்கள் பிள்ளைகளை ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்க்கணுமுங்க. பிள்ளை பெறுறது முக்கியம் இல்லைங்க. பிள்ளை யார் வேணாலும் பெறலாம், ஆனால் அதை ஒழுக்கமாக வளர்த்து இந்த சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாக கொண்டு வரணும். என்னை எப்படி என் புருஷன் கண் கலங்காமல் என்னை கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி இன்னொரு பிள்ளைய ஏன் மயம் பார்த்துக்கிறணும். அதுக்கு நான் நல்ல பிள்ளைய வளர்க்கணும்ல, நாளையும் சொல்லி கொடுக்கணும்ல. நாளும் சொல்லி கொடுத்து நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறணும், நம்ம அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறணும், நம்ம அப்பாட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றத தாய் தான் சொல்லி கொடுக்கணும். தகப்பன் சொல்லி கொடுக்குறதுக்கு தகப்பை ஓடியே போய் புறாக்களுக்கு போய் இறதான் சொல்லி தர முடியும். வீட்டில் இருக்கிற தாய் தான் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான் என் மயனுக்கு நான் பொம்பளை பிள்ளையில கண்டிச்சு வளர்க்குறத விட ஆம்பளை பிள்ளையத்தை முதல்ல கண்டிச்சு வளர்க்கணும்னு நினைப்பேன். ஏண்டு எழுத அவன் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய இது. அவனத்தை நல்லா வளர்க்கணும். நம்ம புருஷனை நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது மாதிரி நம்ம பிள்ளை அண்ணன் வர்றவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்தாத்தே நம்ம கடவுளுக்கு இந்த பூமியில நல்ல பிள்ளைய பெற்று விட்டுட்டு போகணுன்ற ஒரு மன நிம்மதியோட போகும். என்னங்க அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இது பண்ணுவேங்க. வேலையை பார்த்துட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் பேசிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், என்ன சரிப்பான்னே. என்னப்பா சவுண்டு உள்வாங்குது அப்படின்றாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த டையை மடியில் வச்சுக்கிட்டு வந்தேன்னா இதில் ஒரு சாமையா வேறு இந்தா வருங்க. இந்த கடைக்கு போடுற பேட்ரி தூக்கவே முடியாதுங்க. இந்த வெயிட்டில் தூக்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும். வெயிட்டுன்னா ஒரு 10 கிலோ இருக்கும் இந்த வெயிட்டு. அப்போ இதெல்லாம் இழுக்குது. அப்போ அதுதான் ஒன்றும் பேசாமல் வந்தேன். டயர்டாக இருக்காப்பா அப்படின்றாரு. ஆமாப்பாண்டேன். ஆனால் கேமராவை என் மயம் ஆன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து வரையிலையே அவனுக்காக ஒரு யோசனை. என் மய யோசனையில் தாங்க இந்த வீடியோவெல்லாம் போட்டேன். எனக்கெல்லாம் என்ன யோசனை இருக்குன்னா, உழைக்கிறது, ஓடுறது, ஓடியாறது, உழைப்புலதான் எல்லாம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு கிடப்பேங்க. என் மயன் தேனத்தையும் படித்த வேண்டு கொஞ்சம் படிச்சிருக்கவும் அறிவு இருக்கவும் திறமையாக இதை ஆரம்பிச்சு கொடுத்தேன். இப்போ நாங்கள் வரையிலையும் அதே பிள்ளை கேமரா எடுத்துக்கிட்டு லைட் இருந்துக்கிட்டு 5 வர்றான். நம்ம மயன் ரெடியில் நிற்கிறானே. அம்மா 11 மணிக்கு வருது, அதையும் மக்களை பாருங்கன்ற மாதிரி என் மயன் எடுத்துருந்தேன். அதோட பார்த்துக்கோங்க. சரின்னு குசியாக உங்கள்கிட்ட வந்து சிரிச்ச முகமாக பேச கிளம்பி கவலை ஊரும் பறந்து போயிடும். என் வீடியோ பார்த்து உங்கள் கவலை பறந்து போயிருன்றீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுனா அந்த மனசு ஆறிடும் பார்த்துங்க. சந்தோஷமாயிருவேன். அந்த கவலையெல்லாம் அந்த சோர்வாகிறதெல்லாம் போயிடும். பசிக்குது. 4 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிட்டு போனவா 2 வடையை வச்சு வயல் ஓடுதுருவேன். சிம்மாப்பா என்ன மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. கலர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இருந்தாலும் வயிறு பசிக்குது. ஒரு பேருக்கு பலாச்சலை திங்கிறேன். வேங்க சாப்பிடல நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சாப்பிடுவா. அந்த அப்பாவுக்கு அந்த பலாச்சலம் போகிறான். பழமரத்துக்கு போய் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வெளியேட்டு போகிறீங்க. பலாப்பழம் முழு பழம் அம்மா கேட்டு கிடக்கும். எனக்கும் தான் ஆசை. பலாச்சோளம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் எடுத்து கிடக்கும். அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு நிறைய பழமாக இருக்கட்டும். வெள்ளனை போகணும். காலையில் வியாபாரத்துக்குண்டா கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. வீட்டுக்குண்டா விலையை கூட சொல்லுவாங்க. வியாபாரத்துக்குண்டா ஏழை மாதிரி கொட்டி கொடுப்பாங்க. ஏலம் எடுப்பாங்க. இப்போ ஒரு பெரிய வியாபாரி வந்து மொத்தமாக ஆகிட்டாரு. அதில் கொஞ்சோண்டு பழம் மட்டும் ஒதுங்கி எடுக்கப்படும். அந்த பழத்தை கொட்டி வச்சுருப்பாங்க. எவ்வளோ உண்டா 200 ரூபா 100 ரூபா உண்டா அப்படியே எடுத்து போங்க. 100 ரூபா எடுத்து போங்க அப்படிவாங்க. இப்படி நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கணும். அப்படி வாங்கணும்னா நல்ல லாபம். மாம்பழம் இருந்தாலும் ஆப்பிள் இருந்தாலும் ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய் விற்குது. அதுக்கு கும்பலை குமிச்சு வச்சு 2-3 கிலோ இருக்கும். 300 ரூபா 400 ரூபா அப்படி எடுக்க சொல்லுவாங்க. விலையை தகுந்தப்பல இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு கூட்டி போய் காட்டுறேன். அதிகாலையில் போகணும். முன்ன போகணும். அது வந்து வியாபாரிகளுக்காகவே விற்கப்படுறது. அப்புறம் போய் பழ மார்க்கெட்டுக்கு போனேன்னு வச்சுங்க, எப்பவும் போலையே தான் அந்த கடைகளில் விற்கிற விலையே தான் பழ மார்க்கெட்லேயே விற்க பார்த்துங்க. அதுவரை வீட்டுக்கு விசேஷத்துக்கு வாங்குற ரேட்டெலாம் கூட வச்சுருப்பாங்க. எப்படி இருந்து வாங்குவாங்க. அதனால் எப்பவுமே தேவை வழியே வாங்கி போட்டு வர்றான். சீமை நல்ல மனுஷன். குணத்தாலையும் சரி மனதாலையும் சரி ரொம்ப நல்ல மனுஷன். பெருமைக்காக சொல்லின்னு நினைக்காதீங்க. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டார். பொம்பளைகளை மரியாதை கொடுக்க நினைப்பார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஆடை உடையை பற்றி நீ உனக்கு தெரியாது பானு. ஒரு ஆம்பளையோட எண்ணங்கள் பூரமே
ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டே நான் சொல்கிறேன், உன் உடல்நிலைக்கு ஏற்றாப்புல உன் உடம்புக்கு ஏற்றாப்புல இருக்கிற உடை என்னவோ அதை போடுறதே நல்லது. நைட்டின்றது நைட்டில் ஒட்டுக்கிற நைட்டி, அதில் பிரச்சனை இல்லை. வெளியில் கோயில நைட்டி விட்டுட்டு போகிறா, வெளியில் போய் சில நம்ம விட்டுட்டு போகிறோம், அதுதான் முறை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. நானும் கேட்டுக்கிறேன், என்ன கழுதா பெரிய இது சுடிதார் போட்டால் உலகம் அழகாக வருது. அது வந்து அந்த அக்கா வீடியோ பார்த்துட்டாங்க. வீடியோ பார்த்தவங்க மச்சான்ட்ட நான் கேட்கணும்னு மச்சாண்டு விளையாட்டுக்கு 2 பேரும் வாதம் பண்ணிக்கிறதாக. 2 பேரும் வாதம் பண்ணுறதை நான் வீடியோ எடுத்தேன். நான் வீடியோ எடுத்தது தெரியாது. 2 பேர் வாதம் பண்ணுறது 2 பேருக்கு தெரியாது நெசத்துக்கே. அப்புறமா தான் நான் வீடியோ எடுத்து கேடிட்டு அப்புறம் 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு சரி போடு அதெல்லாம் என்னை வஞ்சாலும் வச்சுட்டு போகிறாங்க. நான் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அக்கா ஆசையாக்கா சரிதான் அப்புறம் போட்டு விட்டேன். அவங்க மச்சான் குழந்தைகளுக்குள்ள விளையாட்டுக்கு அப்படி பேசிக்கிட்டு வாதம் பண்ணிட்டு கிடந்தாங்க. இன்னும் நிறைய வாதம் பண்ணாங்க. நான் தான் எடுக்கல, ஒரே இதை எடுத்துக்கிட்டேன். அது எல்லாம் பேசுறது பூரா சும்மா சாதாரணமாக பேசுறது பூரா எடுத்துக்கிற போட்டால் நல்லா இருக்காதுல்ல அவ்வளவா, என்ன நான் சொல்கிறது, அதனால தான் போடலை. அப்படி இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, புரிஞ்சுதான் கேட்பேன். கேட்கணும்ல, எடுங்க பேடுத்துட்டு எடுக்குவா, பாவடை எடுக்கவா, இல்லை அவர் வம்பு இருக்கணும்ல, அதுக்காக வம்பு இருப்பேன். சிரிச்சு வாழ்ந்து பேரு சிரிச்சோ கூட குறையா எல்லாமே இருக்கணுங்க. புருஷன் பஞ்சாயத்துட்டா என்ன, பிள்ளை பெறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் துணிமணி வாங்கி கொடுக்குறதுக்கும் இதுக்கு தானே விளையாட சிரிக்க. என்னம்மா எங்கம்மா அவங்கம்மாவும் சும்மா அவங்க விட்டாங்க. அப்படித்தான் இருப்போம். இதுதான் குடும்பம் நடத்துகிற முறை. இந்த நாடகம் இல்லை, நாட்டில் என்னென்ன எப்படி இப்படி போகிறாங்களோ எனக்கு தெரியாது. முனியம்மா வாழ்க்கையில் எந்த நடிப்புமே கிடையாது. நடக்கிறது இதுதான், என்ன நடக்குதோ அதைத்தான். அம்மா கஷ்டப்படுறேன், அத்தா எங்கள் கருமையப்படுறேன், இதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நான் நீங்கள் நினைக்கிறீங்கள சிரிச்ச முகமாகவே இருக்குண்டு, அந்த சிரிச்ச முகத்துக்குள்ளே நிறைய வழிகள் சார்ந்த உழைப்பு இருக்குது. அந்த உழைப்போட தான் நான் சிரிச்ச முகத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன், சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக. அந்த உழைப்போடு சேர்ந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரந்தேன் என் சீமை. நெசத்துக்கே சொல்கிறேன், வீடியோக்காகலாம் கிடையாது. என் சீமை வந்து கடவுள் கொடுத்த உண்மையான வரம். நல்ல மனுஷன், எந்த குறைபாடும் கிடையாது, எந்த குறையும் என்னை இது பண்ண மாட்டார். நல்லா ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைப்பார். அதே மாதிரி அந்த ஒழுக்கத்தோடு என் சீமானும் இருப்பார். என்ன மக்களே, ரைஸ் எடுத்து சாப்பிடுங்க. இந்த ஏமா அம்மா ஏமா கடலை நல்லா இருக்கா, நல்லா முத்துப்படம் இருக்காங்கல்ல, பருப்பு நல்லா இருக்கா, பாப்போம் இது பண்ணி நீ சாப்பிடு. தோத்து போட்டு எங்க நான் சாப்பிடட்டுமா? லைக்கு போடுங்க. என்னத்தையும் மணிமாவுக்கு தெரிஞ்சது பேசிட்டு கிடைக்கேன். லைக்கு போடுங்க. நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் என்னண்டா வருது, கொஞ்ச நேரம் காத்தாடு வெளியில் உட்காரு, ஒரே ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுங்க. மணி 12 ஆயிடுச்சு, நெசமாவே 12 ஆயிடுச்சு. விடுங்களே காட்டுறேன் மேடா. 1 மணி இருக்குங்களா? கொஞ்சம் பார்த்தீங்களா 12 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு அப்படியே நைட்டியை மாதிரி படுத்து இப்போ பாருங்க 12 மணி ஆயிடுச்சு. இதை போட்டு கலட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு நைட்டியை மாட்டிக்கிட்டு சோறை சாப்பிட்டு உடனே தூக்கம் வராது. பார்த்துக்கோங்க, 1 மணியாவது ஆகி போயிருங்க. நான் தூங்குவேன் உடனே எப்படி தூக்கம் வரும்? குளிச்சுட்டோமா உடனே தூக்கம் வராது, என்னண்டே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து தூங்கினா காலையில் இப்படி அதிகாலையில் மறுபடியும் இருந்துச்சு பிள்ளைகளை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படியே என் பொழுது போய்கிட்டு இருக்கு. உழைப்போ என் பேச்சுவார்த்தைகளும் நான் குடும்பம் நடத்துகிற விதங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் போடுங்கத்தே. நல்லபடியாக கமாண்டு பக்கத்தில் கமாண்டு பண்ணுங்கத்தே. எப்படி உழைச்சிக்கிட்டு கிடக்க ஏத்தே, எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சதே இருப்பீங்க. உழைச்ச மக்களுக்கும் உதவி பண்ணுங்க. லைக் போட்டு லைக் போடுங்கத்தே. நான் சாப்பிட்றேன், பேசுறது கொடுத்தேன்.